நெக்ஸ்ட் இதனோட கண்டினியூட்டி பார்க்கலாம் ரைட்டா. தேர் ஆர் பெனிஃபிஷியல் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா அண்டு ஹார்ம்ஃபுல் பேத்தோஜெனிக் பாக்டீரியா விச் ஆர் டைவர்ஸ்லி பாப்புலேட்டட் ரைட்டா. அப்படின்னு மீனிங் என்னது அங்கேனா இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்க கண்டினியூட்டி தான். அங்கே என்னது பெனிஃபிஷியல் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியான்னு படிச்சிருக்கோம்ல, டொமைன் 2ல் இருக்கு இல்லையா. அப்போது இந்த பாக்டீரியா ப்ரோபயோட்டிக் நன்மை தரக்கூடிய ரைட்டா. ப்ரோபயோட்டிக்னா நன்மை விளைவிக்கக்கூடிய. அப்போது பாக்டீரியா நன்மையும் விளைவிக்கும் தீமையும் விளைவிக்கும் ரைட்டா. அப்போது ப்ரோபயோட்டிக்னா நன்மை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அதாவது பெனிஃபிஷியல்னு நன்மை விளைவிக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா. அதோட பேர் என்னது? ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா. ஒரு பாக்டீரியாவில் ஒரு பிரிவு ரைட்டா. புரிஞ்சுதா? இப்போ நான் என்னோடய பேர் பாலசுப்ரமணியம் அப்படின்னா சங்கரநாராயண பெருமாள் அப்படின்னு எங்கள் அப்பாவோட பேர் சேர்த்துருச்சு. ஒன்று தானே? அதேமாதிரி இந்த பாக்டீரியாவில் ஒரு வகை என்ன ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா. இந்த வகையான பாக்டீரியா தே ஆர் பெனிஃபிஷியல்னா பயனளிக்கக்கூடிய பாக்டீரியா மக்களுக்கு. இது எங்கே இருக்குன்னா தயிர் இருக்கு இல்லையா, நம்ம தயிர் சாப்பிட்றோம் இல்லையா, தயிர் அதில் இந்த பாக்டீரியா இருக்கும். இது தயிர் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த அசிடிட்டியெல்லாம் போயிடும் ரைட்டா. செகண்ட் இன்னொரு பாக்டீரியா இருக்குது, ஹார்ம்ஃபுல் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ஹார்ம்ஃபுல்னால் தீங்கு விளைவிக்கக்கூடிய பேத்தோஜெனிக். இந்த பாக்டீரியாவுக்கு பேர் என்னது? பேத்தோஜெனிக் பாக்டீரியா. அப்போ தீங்கு விளைவிக்கக்கூடியது இது என்னது? பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ஆர் இந்த ரெண்டுமே தேர் ஆர் பெனிஃபிஷியல் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா அண்டு ஹார்ம்ஃபுல் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. அப்போ அதாவது பயனளிக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பேத்தோஜெனிக் பாக்டீரியாவும் விச்சார் இவைகள் இந்த ரெண்டும் இருக்கின்றன. விச்சார்னா இருக்கின்றன. எங்கே? டைவர்ஸ்லி பாப்புலேட்டட். அப்படின்னா டைவர்ஸ்லினா பரவலாக ரைட்டா. பரவலாக பாப்புலேட்டட் நிறைந்து கிடக்கின்றன ரைட்டா. பாப்புலேட்னா நிறைந்து இருக்கின்றன ரைட்டா. பாப்புலேஷன்னா மக்கள் தொகையை குறிப்பிடும். ஆனால் இங்கே இடத்துல டைவர்ஸ்லினா நிறைந்து இருக்கின்றன ரைட்டா. பரவலாக டைவர்ஸ்லினா எல்லா இடத்துலையும் இருக்கின்றன என்று பொருள்படுகிறது. அதாவது பல்வேறு வகையில் இருக்கின்றன ரைட்டா. பல்வேறு வகையில் காணப்படுகின்றன ரைட்டா. டைவர்ஸ்லி பாப்புலேட்னா பறந்து இருக்கின்றனன்னு அர்த்தம் ரைட்டா. இந்த ரெண்டுமே. நெக்ஸ்ட்டு சைனோ பாக்டீரியா. இந்த மூணாவதாக இன்னொரு பாக்டீரியா இருக்குது பாருங்கள், சைனோ பாக்டீரியா. மொத்தம் 2 படிச்சிட்டோம். 2 பாக்டீரியா ஏகப்பட்ட பாக்டீரியா இருக்குது. இப்போ முக்கியமான பாக்டீரியா தான் சொல்லிட்டு இருக்கான். சைனோ பாக்டீரியா ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ளூ கிரீன் அலகி விச் ப்ரொடியூஸ் ஆக்சிஜன். அப்போ இந்த சைனோ பாக்டீரியா ஆக்சிஜனை உண்டாக்குகிறது. விச் ப்ரொடியூஸ்னா அது உண்டாக்குகிறது. எதை? ஆக்சிஜனை உண்டாக்குகிறது. இது எப்பேற்பட்டதுன்னு சொன்னால் சைனோ பாக்டீரியா இருக்கின்றன. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா ஃபோட்டோசிந்தட்டிக் என்னென்னா ஒளிச்சேர்க்கை ரைட்டா. ஃபோட்டோசிந்தட்டிக் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, எதில் படிச்சிருக்கோம்? பயாலஜியில் பாட்னியில் படிச்சிருக்கோம் இல்லையா, ஒளிச்சேர்க்கை தவறவே இல்லை. அப்போ இந்த சைனோ பாக்டீரியா இருக்கின்றன. எவ்வாறாக? ஃபோட்டோசிந்தட்டிக் ஒளிச்சேர்க்கை செய்யும் ஒரு பாக்டீரியாவாக இருக்கின்றன. ப்ளூ கிரீன் அலகி அப்படின்ட்டா. ப்ளூ கிரீன் என்னது? ப்ளூன்னா நீலம், கிரீனை பச்சை, நீல பச்சை பாசிகளாக இருக்கின்றன. இது எப்படி என்ன வடிவத்தில் இருக்குது? பாசிகள்னு கடல் பாசிகள்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா. இந்த சைனோ பாக்டீரியாவானது அதாவது புளு மற்றும் பச்சை கலந்த பாசிகளாக பொழு சேர்க்கை செய்யக்கூடியதாக இருக்கின்றன. இவை ப்ரொடியூசஸ் ஆக்சிஜன். ஒளிச்சேர்க்கையில் ஈடுபட்டால் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ப்ரொடியூஸ் ஆகுமாகாதா? அதை தான் சொல்கிறான். அதை சைனோ பாக்டீரியா ஃபோட்டோசிந்தட்டிக் ஒளிச்சேர்க்கை பாசிகளாக இருக்கின்றன. எது? ப்ளூ கிரீன். அதோட கலர் என்னது? ப்ளூ கிரீன். அதாவது நீல பச்சை பாசிகளாக இருக்கின்றன. இவை விச் ப்ரொடியூசஸ் ஆக்சிஜனை உருவாக்குகிறது. These had played a key role in the changes of atmospheric oxygen levels from anaerobic and aerobic during the early geological period. நல்லா பார்த்துக்கோங்க, ஒன்றும் இல்லை. அதாவது இந்த இரண்டும் எந்த இரண்டும்? எதை சொல்கிறான்? இதை சொல்கிறான் சைனோ பாக்டீரியாவை சொல்கிறான். புரியுதா? இந்த சைனோ பாக்டீரியா தீஸ்ன்னு எதை குறிக்குது? சைனோ பாக்டீரியாவை குறிக்குது. அது என்ன செய்யுது? ஆக்சிஜனை உண்டாக்குது இல்லையா. ஃபோட்டோசிந்தட்டிக் கலரில் இருக்கிறது. ஃபோட்டோசிந்தட்டிக் ஒளிச்சேர்க்கை செய்கிறது. அது கலர் என்ன? ப்ளூ கிரீன். அழகின்னு பாசி வடிவத்தில் இருக்கிறது. ஒளிச்சேர்க்கை செய்து ஆக்சிஜனை உண்டாக்குகிறது. அப்போ இந்த தீஸ்ன்ற எதை குறிக்குது? சைனோ பாக்டீரியாவை குறிக்கிறது ரைட்டா. அப்போ இந்த சைனோ பாக்டீரியா பிளேட்னா பங்கு வகிக்கிறது. கீ ரோல்னா முக்கியமான பங்கு வகிக்கிறது. இதில் அப்படின்னா
இந்த சேஞ்சஸ்னால் மாற்றத்தில் முக்கியமான பங்கு எதில் வைக்கிறது? மாற்றத்தில் பங்கு வகிக்கிறது. எதை மாற்றுவதற்கு? அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் லெவல்ஸ். அப்போ வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனோட அளவை மாற்றுவதற்கு இது முக்கியமான பங்கு வகிக்கிறது. அப்போது நல்ல பாருங்க, வளிமண்டலம்ன்றது நம்ம பூமிக்கு மேலே உள்ள காற்று. இதில் உள்ள ஆக்சிஜனோட அளவை மாற்றுவதற்கு இந்த சைனோபாக்டீரியா பங்கு வகிக்கிறது. ஏன்னா சைனோபாக்டீரியா என்ன செய்கிறது? ஆக்சிஜனை வெளியிடுகிறது. அப்போ ஆக்சிஜனை வெளியிட்டுச்சுன்னா அப்போ அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் இல்லையா? அதான் சொல்கிறேன், தீஸ்னா இந்த சைனோபாக்டீரியா பிளே பங்கு வகிக்கிறது. கீ ரோல் இந்த கீ ரோலில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. மாற்றங்களில் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் லெவல். அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனோட அளவை மாற்றுவதற்கு, மாற்றுவதற்கு எங்கேருந்து எங்கே? ஃப்ரம் அன்அரபிக் டு அரபிக். அன்அரபிக்னா ஆக்சிஜன் இல்லாமல், இது டு அரபிக்னா ஆக்சிஜன் இருக்கிறது. அன்அரபிக்னா ஆக்சிஜன் இல்லை, அரபிக்னா ஆக்சிஜன் இருக்கிறது. அப்போ ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கிற இடத்துல ஆக்சிஜனை உருவாக்குவது. ஃப்ரம் அங்கேருந்து இங்கே, ஃப்ரம்னா இங்கேருந்து ஆக்சிஜன் இல்லாத இடத்தில் டு ஆக்சிஜனை உருவாக்குவது. டு அரபிக் ஆக்சிஜனை உருவாக்குவது. ரைட்டா? அன்அரபிக்னா ஆக்சிஜன் இல்லாதது, அரபிக்னா ஆக்சிஜன் இருக்கிறது. அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத இடத்துல ஆக்சிஜனை உருவாக்குது. டு அரபிக் அது ஆக்சிஜன் ஆக்குவது. ஒரு இடத்துல ஆக்சிஜன் இல்லை, அப்போ அந்த இடத்துல இது என்ன செய்யுது? ஆக்சிஜனை விட்டு ஆக்சிஜன் ஆக்கிடுது. அது அன்அரபிக் டு அரபிக். ஆக்சிஜன் இல்லாத இடத்த ஆக்சிஜன் ஆக்குகிறது. டூரிங் எப்போ இதில் உண்டாக்குது அப்படின்னா டூரிங் த இயர்லி ஜியாலஜிக்கல் பீரியட் அப்படின்றான். டூரிங் த இயர்லினா அதாவது ஆரம்ப புவியியல் காலங்களில்னு அர்த்தம். இப்போ இல்லை, இது எப்போ நடந்தது? இந்த பூமி உண்டாகும் போது நடந்தது அப்படிங்கிறான். டூரிங் எப்போ? த இயர்லி ஆரம்ப ஜியாலஜிக்கல் பீரியட்ஸ். ஜியாலஜிக்கல் பீரியட்ஸ் என்னது? ஆரம்ப பூமி. ஜியாலஜினா பூமி உண்டான காலங்களில், ஆரம்பத்தில் பூமி உண்டாக்கல முதல்ல அந்த நேரத்தில், அதாவது 4000 பில்லியன் இயர்ஸ். அப்படின்னா மில்லியனே 10 லட்சம், நான் சொல்கிறது 4000 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இது நடந்தது அப்படிங்கிறான். ரைட்டா? இந்த 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 என்னது சைனோபாக்டீரியா ஆக்சிஜனை பூமி உண்டாகும் போது இது உண்டாக்கிச்சு அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா? அதான் பிளேன்னு முக்கியமான பங்கு வகித்தது. சேஞ்சஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் ஆகிய வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜன்களை மாற்றுவதற்கு. எங்கேருந்து? ஃப்ரம் அன்அரபிக்னு ஆக்சிஜன் இல்லாத இடத்துலேருந்து டு ஆக்சிஜன் இருக்கும் இடத்துக்கு மாற்றுறது. அங்கேருந்து மாற்றுறது இல்லை, ஆக்சிஜன் ஒரு இடத்துல இல்லைன்னா அந்த இடத்துல ஆக்சிஜனை உண்டாக்குறது. ரைட்டா? ஆக்சிஜன் இல்லாத இடத்துல ஆக்சிஜனை வைத்தல். ரைட்டா? ஆக்சிஜன் ஆக்குதல் அப்படின்னு தான். ரைட்டா? மாற்றுதல். ஆக்சிஜன் இல்லாத இடத்துல ஆக்சிஜன் ஆக்குதல். அப்படின்னா இது ஆக்சிஜனை விட்டு ஆக்சிஜன் ஆக்குதல். எப்போ? டூரிங் த இயர்லி ஜியாலஜிக்கல் பீரியட். அதை எழுதணும். என்ன? டூரிங் இயர்லி ஆரம்ப காலத்தில், பூமி உண்டான காலத்தில். டூரிங்னா அந்த காலத்தில், ஜியாலஜிக்கல் பீரியட் ஆரம்ப கட்ட காலத்தில். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் டொமைன் யூக்கரியா அப்படின்றான். அப்போ யூக்கரியாஸ் டொமைனை பற்றி பார்ப்போம். இது வந்து நான் யூக்கரியாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ப்ரோகரியாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்போ யூக்கரியாட்டிக்கை பற்றி பார்ப்போம். இப்போ டொமைன் மண்டலம். யூக்கரியா இதை வந்து யூக்கரியாட்டிக்கை வந்து யூக்கரியாட்டிக்ஸை வந்து யூக்கரியான்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். யூக்கரியாட்டிக் ஹேவ் ட்ரூ நியூக்ளியஸ். ஹேவ்னா வைத்திருக்கிறது. ட்ரூ நியூக்ளியஸ் உண்மையான நியூக்ளியஸை வைத்திருக்கிறது. அண்ட் மெம்பரின் பவுண்ட் ஆர்கனல்ஸ்னால் உறுப்புகள். அந்த உறுப்புகளை சுற்றி என்ன இருக்கிறது? மெம்பரின் பவுண்டுனா உறுப்புகளை சுற்றி மெம்பரின் ஜவ்வுகள் இருக்கிறது. இது வச்சிருக்கிறது. இதுக்கு தான் யூக்கரியாட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. யூக்கரியாட்டிக்ஸில் வந்து ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். அதேமாதிரி ஆர்கனல்ஸ் இருக்கும். ஆர்கனலை சுற்றி என்ன இருக்கும்? மெம்பரின் ஜவ்வுகள் இருக்கும். மெம்பரின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அப்படின்னா அதாவது உறுப்புகளை சுற்றி ஜவ்வுகள். பவுண்டுனா உறுப்புகளை சுற்றி மெம்பரின் இருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் டிஎன்ஏ இந்த நியூக்ளியஸ் இஸ் அரேஞ்ச்டு ஆஸ் எ லீனியர் குரோமோசோம் வித் ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸ். நல்லா பார்த்துங்க. டிஎன்ஏன்றது நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும், குரோமோசோமும் அதுக்குள்ளே தான் இருக்கும், ஹிஸ்டோனும் அதுக்குள்ளே தான் இருக்கும். எதுக்குள்ளே? நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். ஹிஸ்டோன் என்ன செய்யுது? ஒரு புரோட்டீனாக கொடுக்கும். எதுக்கு? குரோமோசோமுக்கு. எல்லாத்துக்கும் புரோட்டீன் சப்ளை பண்ணுறது தான் ஹிஸ்டோன். ரைட்டா? டிஎன்ஏன்ற என்னது? நம்மளோட மரபணுக்கள். ரைட்டா? மரபணுக்கள். குரோமோசோம் என்றது
அதை பிரிக்கிறது. குரோமோசோம்ஸ்னாலும் மரபு தான். இப்போது டிஎன்ஏ இஸ் த நியூக்ளியஸ். டிஎன்ஏ இந்த நியூக்ளியஸில் டிஎன்ஏ ரைட்டா. எல்லாமே நியூக்ளியஸ்கள். டிஎன்ஏ நியூக்ளியஸ், குரோமோசோம் நியூக்ளியஸ் அண்ட் ஹிஸ்டோன் நியூக்ளியஸ் ரைட்டா. அப்போ டிஎன்ஏ இந்த நியூக்ளியஸ். அப்போ நியூக்ளியஸ்க்கு உள்ள டிஎன்ஏ, நியூக்ளியஸ்க்கு உள்ளே டிஎன்ஏவானது எப்படி இருக்கிறது? இஸ் அரேஞ்சு அஸ் எ லீனியர் குரோமோசோம். இஸ் அரேஞ்சுன்னா வைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாக? அஸ் எ லீனியர் குரோமோசோம். நீண்ட குரோமோசோம் கூட வைக்கப்பட்டுள்ளது, அதோடு சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது ரைட்டா. டிஎன்ஏ இந்த நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ்க்குள்ள டிஎன்ஏ, நியூக்ளியஸ்க்கு உட்புறமாக டிஎன்ஏவானது எவ்வாறாக வைக்கப்பட்டுள்ளது? இஸ் அரேஞ்சு வைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாக? அஸ் எ லீனியர் குரோமோசோம். குரோமோசோம் கூட லீனியராக நீள்வாக்கில் வைக்கப்பட்டுள்ளது. அதில் எப்படி? இதில் அந்த அந்த டொமைன் நம்ம இதில் பாக்டீரியா இதில் பார்த்தோமே, அதில் எப்படின்னா ரிங் வடிவத்தில் குரோமோசோம் கூட இருக்கும் ரைட்டா. ரிங் வடிவம் தான் படிச்சிருக்கோம் நம்ம. ரிங் வடிவத்தில் இருக்கும். இதில் தான் நீள் வடிவத்தில் குரோமோசோம் கூட லீனியர் குரோமோசோம். டிஎன்ஏ என்ன செய்யுதுன்னா நியூக்ளியஸ்க்குள்ள லீனியர் நீள்வாட்டில் குரோமோசோம் கூட அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ குரோமோசோம் கூட டிஎன்ஏ நீள்வாட்டில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னா வித் ஹிஸ்டோன் புரோட்டீன், அது கூட என்ன இருக்கிறது? ஹிஸ்டோனோட புரோட்டீனும் இருக்கிறது ரைட்டா. அதில் ஹிஸ்டோன் புரோட்டீன் கிடையாது, படித்தோம் இல்லையா? வித்தவுட் ஹிஸ்டோன் புரோட்டீன். இதில் குரோமோசோமோட நீள்வாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது வித் ஹிஸ்டோன் புரோட்டீனும் அதோடு சேர்ந்து உள்ளது என்று பொருள்படுகிறது. அப்போது ரிபோசாம்ஸ் 80S டைப். அப்போ ரிபோசாம் 80 வகை. இந்த சைட்டோசோல் அப்படின்னா, அதாவது சைட்டோசோலில் ரிபோசாம் 80S டைப்பு இருக்கிறது. ரிபோசாம் 80S டைப். அப்போ 80S ரிபோசாம் 80S பிரிவானது எங்கே இருக்கிறது? இந்த சைட்டோசோலில் இருக்கிறது ரைட்டா. அண்டு 70S டைப். அப்போ 70S டைப் எதில் இருக்கிறது அப்படின்னா இந்த குளோரோபிளாஸ்டில் இருக்கிறது. அண்டு மைட்டோகாண்ட்ரியா என்னது? இஸ் எ பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்களே, செல்லுக்கு பவர் கொடுக்குறது, ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பவர் சப்ளை பண்ணுறது இதுதான். எனர்ஜி கொடுக்குறது ரைட்டா. பவர் சப்ளைனா கரண்ட் இல்லை, எனர்ஜி கொடுக்குறது மைட்டோகாண்ட்ரியா தான். அப்போ இந்த 70S டைப் எதில் தென்படுகிறது? ரிபோசாம். அது 70S ரிபோசாம் தான். அதுவும் ரிபோசாம் ஆஃப் 80S வகை எதில் இருக்கிறது? சைட்டோசோலில் இருக்கிறது. அண்டு ரிபோசாம் ஆஃப் 70S டைப்பு எதில் இருக்கிறது? குளோரோபிளாஸ்ட்லையும் மைட்டோகாண்ட்ரியாவிலும் இருக்கிறது ரைட்டா. நெக்ஸ்ட்டு, ஆர்கனிசம் இன் த டொமைன் ஆர் கிளாசிஃபைடு அண்டர் கிங்டம்ஸ். அப்போ ஆர்கனிசம் உயிரினங்கள் ரைட்டா. இந்த டொமைன்னா இந்த மண்டலத்தில், ஆர்கனிசம் இந்த டொமைன் இந்த மண்டலத்தில் உயிரினங்களானது ஆர் கிளாசிஃபைடு பிரிக்கப்பட்டுள்ளது, வகைப்படுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாக? அண்டர் இவ்வாறாக ரைட்டா. ஆர்கனிசம் உயிரினங்கள் இன் திஸ் டொமைன் இந்த மண்டலத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் ஆர் கிளாசிஃபைடு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாக? அண்டர் சச் லைக் இதை மாதிரியாக. எப்படி? கிங்டம் என்றும் ரைட்டா. கிங்டம் நேம்லி கிங்டம் ஒன்று. அடுத்து புரஸ்டியா, ஃபங்கை, பிளான்டியா அண்டு அனிமேலியா. இந்த 5 வகையாக என்னது பிரிக்கப்பட்டுள்ளது ரைட்டா. அதாவது 4 வகையாக அண்டர் கிங்டம்னா அது என்ன சொல்லுவாங்க? கிங்டம்னா அதாவது ராஜ்யங்கள் ரைட்டா. அண்டர் ராஜ்யங்களுக்கு கீழே 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது ரைட்டா. இன் திஸ் டொமைன் ஆர்கனிசம் இன் திஸ் டொமைன் இந்த டொமைனில் எந்த டொமைன்? இந்த டொமைனில் ஆர் கிளாசிஃபைடு பிரிக்கப்பட்டுள்ளது அண்டர் கிங்டம்ஸ்னால் ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. எப்படி அப்படின்னா நேம்லி உதாரணமாக புரஸ்டியா, ஃபங்கை, பிளான்டியா அண்ட் அனிமேலியா இவ்வாறாக பிரிக்கப்பட்டுள்ளது ரைட்டா. அண்டர் கிங்டம்ஸ் ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டு அந்த ராஜ்யங்களுக்கு பெயரிடப்பட்டுள்ளது. எவ்வாறாக? புரஸ்டியா என்றும், ஃபெங்கை என்றும், பிளான்டியா என்றும், அனிமேலியா என்றும் இந்த ராஜ்யங்களுக்கு பெயரிடப்பட்டுள்ளது ரைட்டா. இன் திஸ் டொமைன் இந்த டொமைனில் மட்டும். எந்த டொமைனில்? இப்போ நம்ம பார்த்தோம்ல டொமைன் யூக்கோரியா டொமைன் தான் நம்ம படிச்சிட்ருக்கோம். யூக்கோரியா டொமைனில் உள்ளது எல்லாமே இந்த 4 கிங்டம்லையும் இருக்கிறது ரைட்டா. எதில் இருக்கிறது? புரஸ்டியாவில் இருக்குது, ஃபெங்கையில் இருக்குது, பிளான்டியாவில் இருக்குது அண்ட் அனிமேலியா இருக்குது. இந்த 4 கிங்டமோட குணங்களையும் இந்த யூக்கோரியாவோட அமைப்பு கொண்டிருக்கிறது ரைட்டா. அதை சொல்கிறான். ஆர்கனிசம் உயிரினங்கள் இன் திஸ் டொமைன் இந்த டொமைன் யூக்கோரியா என்ற டொமைனில் ரைட்டா.
யூகேரி என்ற டொமைனில் உள்ள உயிரினங்கள் ஆர் கிளாசிஃபைடு வகைப்படுத்தப்படுகிறது. எப்படியா அண்டர் கிங்டம்ஸ்னால் ஏகப்பட்ட கிங்டம் இருக்குது. ஆனால் இந்த 4 கிங்டமில் தான் இந்த டொமைனில் உள்ள உயிரினங்கள் இருக்கிறது. ரைட்டா? அப்போது அண்டர் கிங்டம் இந்த கிங்டம்க்கு கீழே இந்த டொமைனில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேம்லி எந்தெந்த கிங்டத்துக்கு கீழே இது இருக்குது? புரஸ்டியா, ஃபுங்கை, பிளான்டியா அண்ட் அனிமேலியா. இந்த 4 கிங்டத்துக்கு கீழே இந்த டொமைனில் உள்ள உயிரினங்கள் இருக்குது. இன்னும் இருக்குது கிங்டம்கள் 7 நினைக்கிறேன். இந்த போக தான் தெரியும். ரைட்டா? நெக்ஸ்ட் இன் 1987 1987 கேவலியர் சுமித் ரிவைஸ்டு 6 கிங்டம் சிஸ்டம்ஸ் டு 7 கிங்டம். 6 கிங்டம் இருந்தது, இவர் 7 ஆக்கியிருக்கார். இப்போ 4 இந்த டொமைனில் உள்ளது 4 கிங்டத்தில் இருக்குது. இந்த டொமைனில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் எத்தனை கிங்டத்தில் இருக்குது? 4 கிங்டத்தில் தான் இருக்குது. ஆர்கனிசம் இன் திஸ் டொமைன், இந்த டொமைனில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் ஆர் கிளாசிஃபைடு வகைப்படுத்தப்படுகிறது. அண்டர் கிங்டம் ராஜ்யங்களில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். என்னென்ன ராஜ்யம்? புரஸ்டியா, ஃபுங்கை, பிளான்டியா அண்டு அனிமேலியா. இன்னும் வேறு கிங்டத்தில் இந்த உயிரினங்கள் இல்லை, வேறு எது இருக்கும். ரைட்டா? அப்போ இன் 1987 1987 கேவலியர் சுமித் என்ற ஒரு விஞ்ஞானி ரிவைஸ்டு அப்படின்னா திருத்தினார்னு அர்த்தம். திருத்தம் செய்தார். என்ன செய்தார்? த 6 கிங்டம் சிஸ்டம்ஸ் டு 7 கிங்டம் சிஸ்டம். 6 ராஜ்ய அமைப்புகளை 7 ராஜ்ய அமைப்புகளாக திருத்தம் செய்தார். திருத்தம் செய்தார். ரைட்டா? 1987 கேவலியர் சுமித் என்பவர் ஒரு விஞ்ஞானி ரிவைஸ்டுன்னு திருத்தம் செய்தார். எதை? 6 கிங்டம் சிஸ்டம், 6 ராஜ்ய அமைப்பை. இது மொத்தம் 6 ராஜ்ய அமைப்பு. அதில் 4 ராஜ்ய அமைப்புக்குள்ளே தான் இது இருக்கிறது. எது? யூகேரியா ஆர்கனிசம். யூகேரியில் உள்ள வரக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் இந்த 4 ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது. ஆனால் மொத்தம் 6 ராஜ்யம் இப்போ 7 ஆயிடுச்சு. ரைட்டா? அப்போது 6 ராஜ்யத்தை 7 ராஜ்யங்களாக திருத்தி அமைத்தார் அப்படின்றான். அப்போ நெக்ஸ்ட்டு the concept of super kingdom was introduced and revised to 7 kingdom classification. The concept கருத்து of super kingdom என்ற ஒரு கருத்து. ரைட்டா? சூப்பர் ராஜ்யம் சொல்லுவாங்க. சூப்பர் பெரிய ராஜ்யம். த கான்செப்ட் ஒரு ராஜ்யம் கூடி இருக்கு இல்லையா? 6லேருந்து 7 ஆயிடுச்சு இல்லையா? அதை கொண்டு வந்து இந்த சயின்டிஸ்ட் தானே கொண்டு வந்தார். எந்த சயின்டிஸ்ட்டு? கேவலியர் சுமித் என்ற சயின்டிஸ்ட் கொண்டு வந்தார். அது அந்த கான்செப்ட் கருத்தானது ஆஃப் சூப்பர் கிங்டம் என்ற சூப்பர் ராஜ்யம் என்ற ஒரு கருத்தானது வாஸ் இன்ட்ரோடியூஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. அண்டு ரிவைஸ்னு திருத்தப்பட்டது. அது அறிமுகப்படுத்தப்பட்டு பிறகு திருத்தப்பட்டது. ரைட்டா? அதாவது இந்த கான்செப்ட் சூப்பர் கிங்டம் என்ற ஒரு கருத்தானது வாஸ் இன்ட்ரடியூஸ் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா? சுமித் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார், விஞ்ஞானி. அப்போ விஞ்ஞானி அறிமுகப்படுத்தப்பட்டு சூப்பர் கிங்டம் என்ற ஒரு கருத்து அறிமுகப்படுத்தப்பட்டு வாஸ் இன்ட்ரடியூஸ் அண்ட் ரிவைஸ்னா திருத்தப்பட்டது டு 7th கிங்டம் கிளாசிஃபிகேஷன். 7வது ராஜ்யம் வகைப்பாடாக திருத்தப்பட்டது. 7வது ராஜ்யமாக அது இணைந்து கொண்டது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு த கிளாசிஃபிகேஷன் இஸ் டிவைடட் இன்டு 2 சூப்பர் கிங்டம்ஸ். இந்த வகைப்பாடுகள் டிவைடட் 2ஆக பிரிக்கப்படுகிறது. வகைப்பாடு த கிளாசிஃபிகேஷன் இஸ் டிவைடட் பிரிக்கப்படுகிறது. எவ்வாறாக? இன்டு 2 சூப்பர் கிங்டம்ஸ், 2 பெரிய ராஜ்யங்களாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று புரோகாரியாட்டோ, இன்னொன்று யூகாரியாட்டா. புரோகாரியாட்டா யூகாரியாட்டா 2ஆக பிரிக்கப்படும். புரோகாரியாட்டா 2 டொமைன், யூகாரியாட்டா ஒரே டொமைன். புரோகாரியாட்டில் சிங்கிள் செல், யூகாரியாட்டா மல்டி செல். புரோகாரியாட்டா நியூக்ளியஸ் இல்லை, இதில் நியூக்ளியஸ் இருக்கிறது யூகாரியாட்டாவில். அதேமாதிரி இதில் மெம்பரின் இருக்கிறது, மெம்பரின் இல்லை. இதில் வந்து ஆர்கனல்ஸ் இருக்குது, இதில் இல்லை. ரைட்டா? அண்ட் அதை தான் சொல்கிறான். த கிளாசிஃபிகேஷன் இஸ் டிவைடட். இந்த பிரிவுகள், இந்த வகைப்பாடுகள் 2 இஸ் டிவைடட் பிரிக்கப்படுகிறது. எவ்வாறாக? இன்ட்டு 2 சூப்பர் கிங்டம், 2 பெரிய கிங்டங்களாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று புரோகாரியாட்டா, இன்னொன்று யூகாரியாட்டா. அண்ட் 7 கிங்டம் 7வது ராஜ்யமானது. ரைட்டா? சூப்பர் கிங்டமில் இது அண்டு 7வது ராஜ்யம் அண்டு 7 கிங்டம். அதை நல்லா பார்த்துக்கோங்க, 2ஆக பிரிக்கப்படுது. நான் திரும்பி படிக்கிறேன். த கிளாசிஃபிகேஷன் இஸ் டிவைடட் இன்டு 2. 2 சூப்பர் கிங்டங்களாக பிரிக்கப்படுகிறது. ரைட்டா? 2 சூப்பர் கிங்டங்களாக இந்த பிரிக்கப்படுகிறது. ஒன்று என்னது அப்படின்னா புரோகாரியாட்டா அண்டு யூகாரியாட்டா. இது 2 சேர்ந்து ஒரு சூப்பர் கிங்டம். ரைட்டா? புரியுதா? ஒரு 2 சூப்பர் கிங்டங்களாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று என்னது? புரோகாரியாட்டா அண்டு யூகாரியாட்டான்றது ஒன்று. மற்றொன்று என்னது? அண்டு 7 கிங்டம்ஸ், 7 கிங்டம், 7 ராஜ்யங்கள் இருக்குல்லையே, அது மற்றொன்று. அப்போ 2 சூப்பர் கிங்டங்களாக பிரிக்கப்பட்டது. அப்போ 2 புரோகாரியாட்டா கிங்டம்ஸ். இந்த இதுக்குள்ளேயும் புரோகாரியாட்டாவுக்குள்ளே 2 புரோகாரியாட்டா கிங்டம் இருக்கிறது. 2 புரோகாரியாட்டா கிங்டம்ஸ். அது என்னன்னா
நல்லா பார்த்துங்க, சூப்பர் கிங்டம் தான் அந்த ரெண்டு. இது சூப்பர் கிங்டம்ன்றது ப்ரோகாரியாட்டா யூகாரியாட்டா 1, அடுத்து 7 கிங்டம்ஸு 1, ரைட்டா? இந்த ரெண்டு தான் சூப்பர் கிங்டம்ஸு. அப்போ இந்த சூப்பர் கிங்டம்த்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரோகாரியாட்டா ஒன்று இருக்கு இல்லையா, புரோட்டோகாரியாட்டா அண்ட் யூகாரியாட்டா ரெண்டு இணைந்து தான் சூப்பர் கிங்டத்தில் 1. இன்னொன்று 7 கிங்டம் சேர்ந்து தான் சூப்பர் கிங்டம் ஒன்றா சொல்கிறாங்க, ரைட்டா? மேலும் 2 ப்ரோகாரியாட்டா கிங்டம்ஸ், ப்ரோகாரியாட்டாக்குள்ளே 2 கிங்டம் இருக்குது, தெரியுமில்ல உங்களுக்கு? அதாவது என்னது அப்படின்னா யூ பாக்டீரியான்னு ஒரு கிங்டம் இருக்குது ப்ரோகாரியாட்டாக்குள்ளே, அண்டு ஆர்கா பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறான், ரைட்டா? இந்த 2 பாக்டீரியா இதுக்குள்ளே எதுல இருக்குது? ப்ரோகாரியாட்டிக் கிங்டத்துக்குள்ளே இருக்குது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரோகாரியாட்டா கிங்டத்துக்குள்ளே என்ன இருக்குது? யூ பாக்டீரியா கிங்டம் என்று ஒன்று இருக்கிறது, அண்டு ஆர்ச்சியா பாக்டீரியா என்று 2 கிங்டம் இருக்கிறது. அது போக மேலும் 5 யூகாரியாட்டிக் கிங்டம் இருக்குது. மொத்தம் என்னது? ப்ரோகாரியாட்டிக் அண்ட் யூகாரியாட்டிக் தான் படிச்சிருக்கோம். அதில் ப்ரோகாரியாட்டிக்கில் 2 இருக்கிறது. அதாவது யூ பாக்டீரியா ஒன்று இருக்குது, ஆர்ச்சியா பாக்டீரியான்னு ஒன்று இருக்கிறது. ஒன்று 2 ஆயிடுச்சு. அது போக இதில் என்ன இருக்குது? யூகாரியாட்டிக்கில் 5 கிங்டம்கள் இருக்குது, 5 யூகாரியாட்டிக் கிங்டம்ஸ், ரைட்டா? அது 5 என்னது? புரோட்டோஜோவா, குராமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டியா அண்ட் அனிமேலியா. இந்த 5 எதில் இருக்கிறது? யூகாரியாட்டிக்கில் இருக்கிறது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க.